என்னைக்காவது உங்க வாழ்க்கையில ரியல் ஃபைட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா? அடி வாங்கியிருக்கீங்களா? எல்லாத்துக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீன்ஸ் அப்படின்னா பார்க்க பிடிக்கும். பட் ரியல் டைம்ல ரியல் ஃபைட் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கில்ஸை விட எமோஷன்ஸ் தான் டாமினேட் பண்ணும். நான் என்னோட 5 வயசுலேருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். டோர்னமெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ், நிறைய ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், ரியல் லைஃப் ப்ராக்டிக்கலான ஃபைட்ஸ், நிறைய ரிசர்ச்சே பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ்னா அதுக்குன்னு சில ஸ்கில் செட் இருக்கு. டோர்னமெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ் அந்த மாதிரி. பட் நார்மல் லைஃப்பை லீட் பண்ற பர்சனுக்கு ப்ராக்டிக்கலாக சில விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதெல்லாம் என்னென்னட்டு நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ யுவர் மாஸ்டர். ஹாய் ஃபைட்டர்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் ஃபைட்டர்ஸ் மைண்ட் செட். ஃபைட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதாவது ஆட்டிடியூட்னா ஆப்போனண்ட்டை பார்க்க ஃபேஸ் பண்ணும்போது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறதோ இல்லை அவங்கள டீஸ் பண்ணுறதோ கிடையாது. லைக் ஒரு சினரியோ எடுத்துக்கலாம். காஃபி ஷாப்பில் நீங்கள் காஃபி சாப்பிட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தவன் உங்கள் காஃபியை தட்டிட்டான். அவன் மேலே தப்பு இருந்தும் உங்ககிட்ட சாரி கூட கேட்கல. பட் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஹெக்டிக்காக மாறுது. இது ஏன் உங்களுக்கு நடக்கணும்? பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். உங்கள் ஆட்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்கள டீஸ் பண்ண கூட நினைக்க மாட்டாங்க. ஒரு கோப்ரா எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏதாவது டீஸ் பண்ணீங்கன்னா அது கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படி நிற்கும் பாருங்க. அப்போ நம்ம கிட்ட கூட நெருங்க யோசிப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு ஆட்டிடியூட் வச்சிருக்கும். உங்கள் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஃபைட் பண்ணணுன்னே அவசியம் இருக்காது. யூ வாண்ட் த ஃபைட் பிஃபோர் இட் ஸ்டார்ட். அந்த ஸ்கில்ஸை அன்லாக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபாலோ யுவர் மாஸ்டர். ஹாய் ஃபைட்டர்ஸ், உங்கள் நக்கில் என்னைக்காவது பிரேக் ஆயிருக்கா? நீங்கள் கோத்தில் யாராவது பஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? கோத்தில் என்னைக்காவது செவுத்துல பஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்ட் டேமேஜ் ஆயிருக்கா? அதுக்கான பேசிக் திங் தான் இன்னைக்கு. ஹவு டு கிளென்ச் யுவர் ஃபிஸ்ட். இந்த விஷயம் எவ்வளோ முக்கியம்னா, உங்கள் ஹேண்ட் பொசிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ரிஸ்ட்டு, உங்கள் நக்கிள் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரோ ஃபைட்டராக இருந்தால் கூட நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது அந்த பொசிஷன் தப்பாயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒர்ஸ்ட் கேஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபிஸ்ட் பொசிஷனிங், இந்த ரீஜனை தான் ஃபிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ரீஜனை எப்படி ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப பேசிக்கான திங். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிற கவுண்ட் படி உங்கள் ஃபிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 சொல்லும்போது உள்வரின் கிளாஸ் மாதிரி உங்க நக்கிள் ரெண்டும் இங்க உள்ள கொடுக்குற ப்ரெஷர்ல வெளில வரணும். உங்க தம் ஃபிங்கர் இங்க வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கைக்குள்ள வச்சுப்பாங்க, இல்ல கையை இப்படி வச்சிருவாங்க. இந்த தம் வெளில வரதுனால என்ன ஆகும்னா இப்படி பஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல டேமேஜ் ஆகி இந்த லெகமெண்ட் டேர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுதான் ஃபிஸ்ட் ஹோல்ட். இதோட கண்டினியூவேஷன் வீடியோவை நெக்ஸ்ட் பார்க்கலாம். 60 செகண்ட்ஸ் என்னால் எவ்வளோ சொல்ல முடிஞ்சது. தேங்க்யூ.